ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பருத்தி கொட்டை மாட்டுக்கு வைப்பாங்கள்ல, அதே பருத்தி கொட்டை தான். அதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு பார்க்குறீங்களா? பருத்தி பால் தாங்க எடுக்க போகிறேன். பருத்தி பால் வந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க, பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. இங்கே பாருங்கள், நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பருத்தி கொட்டையை எடுத்து நல்லா ஒரு 3 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது மேலே லைட்டாக பஞ்சாக இருக்குது. வாஷ் பண்ணி ஊற வச்சா கொஞ்சம் அப்படியே போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு எடுத்துடலாம் பாருங்கள். இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காலையில் நான் நைட்டெல்லாம் ஊற வச்சது காலையில் பாருங்கள், அந்த பஞ்செல்லாம் அப்படியே நமந்து போச்சு. இப்போ நான் மறுபடியும் 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜூஸரில் போட்டு பால் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து 2 கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 5 டம்ளர் தண்ணிக்கு பால் வந்து நல்லா திக்காகவே இருக்குது. நம்ம வந்து இதுக்கு பச்சரிசி வந்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து பால் திக்காக வேணும் அப்படின்னா சிலவங்க வந்து பச்சரிசி மாவு இதோடு சேர்த்து கொஞ்சம் பாயாசம் மாதிரி செய்வாங்க. நான் வந்து பாலையே திக்காகவே எடுத்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு 5 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவு சுக்கு, ஒரு சில் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் வந்து திருவியும் போட்டுக்கலாம், பாலாவும் ஊற்றிக்கலாம். நான் திருவி எடுத்திருக்கேன். சுக்கையும் ஏலக்காவையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாலை வந்து நல்லா கொதிக்கிற வரை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா பால் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும். பால் வந்து சூடாக சூடாக நல்ல திக்கு மஞ்சள் கலராக வரும். நம்ம எதுவுமே போடாமையே அது இயற்கையான கலர்லேயே அழகான மஞ்சளில் வந்துடுது பாருங்கள். சூடாக சூடாக அது நல்லா மஞ்சள் கலரில் வந்துருச்சு. நம்ம நல்லா கொதித்து அந்த ஸ்மெல்லு போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுட்டு பாருங்கள், இது சில்வர் குக்கருங்கிறனால கொதிச்சுட்டே இருக்குது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய், சுக்கு பவுடர், தேங்காய் போட்டுட்டு லைட்டாக ஒரு 2 கிண்டு கிண்டி ஆற வச்சுட்டு நம்ம வந்து சர்க்கரை பாவாவது இல்லைன்னா வெள்ளைப்பாவு இல்லைன்னா சர்க்கரை தூள் அந்த மாதிரி எதனாலும் சேர்த்துக்கலாங்க. சூடோடு நம்ம போட்டோன்னா கொஞ்சம் திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய பருத்தி பால் வீட்டிலையே திக்கான பால் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.